செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரம்ங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமானாகும், ஓவர் டோஸானாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம். அது பாதகம், ரவுடிசம்னால பாதகம் வரும்.